இப்போ இந்த கிரகண நேரத்தை நம்ம வேற விதத்துல எதுலையாவது பயன்படுத்த முடியுமா? இப்போ பிரம்ம முகூர்த்தம்ன்றோம், சுப முகூர்த்தம்னு சொல்கிறோம், இப்போ மைத்திரி முகூர்த்தம்னு சொல்கிற மாதிரி ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த கர்க்க நிலை இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி இந்த கர்க்க நேரத்துக்கு என்ன பண்ணால் பலன் கிடைக்கும்? கரெக்டாக 30 நிமிஷம் பிரபஞ்சத்தை நன்றி சொல்லிட்டு எனக்கு இந்த விஷயம் இந்த நேரத்தில் எனக்கு ஆக வேண்டியது இருக்குது, எனக்கு ஆகாமல் இருக்குது, இந்த விஷயத்தை எனக்கு முடிச்சு கொடு இறைவா. இவ்வளோதான், ரொம்பலாம் பெருசாக வேணாம். இதுக்கு மந்திர ஓதணும், முத்திரை வைக்கணும், கனெக்ட் பண்ண போகிறீங்க. அப்போது நீங்கள் அதை கரெக்டான ஒரு விஷயத்தை வைக்கணும். உங்களுக்கு பாசிட்டிவாக எது வேணுமோ அந்த விஷயத்தை கோரிக்கை வச்சு நான் சொன்னது இந்த கிரகநிலை டைமை வந்து கரெக்டான விஷயத்தை பயன்படுத்துங்க. 100% உங்களுக்கு ஜாக்பாட் தான். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நீங்க கிரகணத்தை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. ரொம்ப சிறப்பான தகவலா பெண்கள் எப்படி இருக்கணும், கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் அதுல சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த கிரகண நேரத்தை நம்ம வேற விதத்துல எதுலையாவது பயன்படுத்த முடியுமா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக முடியுமா, இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நேரமும் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, டைம் பீரியட் இருக்குது. இப்போ பிரம்ம முகூர்த்தம்ன்றோம், சுப முகூர்த்தம்னு சொல்கிறோம், இப்போ மைத்திரி முகூர்த்தம்னு சொல்கிற மாதிரி ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த கர்க்க நிலை இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி இந்த கர்க்க நேரத்துக்கு என்ன பண்ணால் பலன் கிடைக்கும் அப்படின்னா, இது பெண்ணோ ஆணோ யார் வேணாலும் செய்யலாம். குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இருக்கவங்க தாராளமாக செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலை நேரம் பார்த்திங்கன்னா இப்போ வருது செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 1:30 மணிக்கு முடியுது கிரக நிலை டைம். அந்த 9:30லேருந்து இந்த 1:30 மணிக்குள்ளே உங்களுக்கு அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் இருக்குன்னா, அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ 4 ஹவர்ஸும் நீங்கள் உட்காரணுன்ற அவசியம் தேவையில்லை. அதுலேருந்து ஒரு 30 நிமிஷத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படின்னா, இப்போ 9:30 ஸ்டார்ட் ஆகுது, 9:30 விட்டுருங்க, 10 மணிக்கு உட்காருங்க, இல்லை 11 மணிக்கு உட்காருங்க. உங்கள் சௌரியம், உங்கள் டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஆணோ பெண்ணோ சுத்தமாக உடலையும் சுத்தம் பண்ணிடணும், உபாதைகளையும் சுத்தம் பண்ணிடணும், உங்களோட மைண்டையும் ஒரு நிலையை நிப்பாட்டணும், உங்கள் மனசையும் ஒரு நிலையை நிப்பாட்டணும். இவ்வளோ ஆச்சுங்களா? இவ்வளோ இன்னும் காலையில் நடந்தது போனது வந்தது கடங்காரன் நொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க. லைஃப்பில் எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் உடம்பு சுத்தம் பண்ணுங்கள், ஒரு நிலையை நிப்பாட்டுங்க, மனசை ஒரு நிலையை நிப்பாட்டி ஒரு இடத்துல உட்காருங்க. நீங்கள் எந்த திசையிலையும் உட்காரலாம், இதுக்கு திசை கணக்கு கிடையாது, திசை கணக்கிலாமே உட்காரலாம். உட்காந்துட்டு நீங்கள் எந்த முத்திரையும் வைக்க வேணாம். இப்போ சில் முத்திரையும் ஜின் முத்திரையும் பஞ்சலோக முத்திரை எந்த முத்திரையும் வைக்கணும். முடிஞ்சால் ஒரு முத்திரை இருக்குது, முத்திரையே தேவையில்லை உங்களுக்கு. நார்மலாகவே கை உள்ளாங்கை பார்த்த மாதிரி, வானத்தை பிரபஞ்சத்தை பார்க்குற மாதிரி உள்ளாங்கை பார்த்த மாதிரி நீங்கள் நார்மலாக உட்காந்து ஒரு 30 நிமிஷம் சுத்தபத்தமாக உட்காந்து அந்த 30 நிமிஷம் யாருக்கிட்டையும் பேசாதீங்க, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, பழைய விஷயம் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களோட மெமரியை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அந்த தியானத்தில் உட்காந்து ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் ஹிந்து கிறிஸ்தவனு இங்கே ரிலேஜன்ஸ் கணக்கு கிடையாது, இது பொதுவானது. அந்த கிரகணம் எழுது பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களோட வாழ்க்கையில் என்னென்னவா நீங்கள் உங்களுக்கு ஆசை ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லை, பிஸ்னஸில் முன்னேறணும், கடன் சுமையை தீர்க்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை நான் ஃபாரின் போகணும், உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நீங்கள் அங்கே வைக்கணும். உங்களோட கோரிக்கையை நீங்கள் வைக்கணும். கோரிக்கை வச்சுட்டு கையை அப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த கோரிக்கையை பார்த்திங்கன்னா அந்த 30 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணணும். ரொம்ப நேரம்லாம் வேணாம், அந்த 4 மணி நேரமாக நீங்கள் பண்ணணும். கரெக்டாக 30 நிமிஷம் பிரபஞ்சத்தை நன்றி சொல்லிவிட்டு எனக்கு இந்த விஷயம் இந்த நேரத்தில் எனக்கு ஆக வேண்டியது இருக்குது, எனக்கு ஆகாமல் இருக்குது, இந்த விஷயத்தை எனக்கு முடிச்சு கொடு இறைவா. இவ்வளோதான், ரொம்பலாம் பெருசாக வேணாம். இதுக்கு மந்திர ஓதணும் முத்திரை வைக்கணும்லாம் கிடையாது. கையை உள்ளங்கையில் வச்சு மடியில் வச்சுக்கிட்டு ஒரு 30 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். அந்த தியானத்தில் உங்களுக்கு ஓட வேண்டிய ஒரே விஷயம்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லியிருக்கோம். டைரெக்டாக பிரபஞ்சத்தை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நம்மளோட விஷயத்தை நம்ம ஃபோட்டோவை பார்த்தோ ஃப்ரேமை பார்த்தோ சிலையை பார்த்தோ நம்ம சொல்ல, டைரெக்டாக பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆகிறோம். கனெக்டாகி அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறோம். எனக்கு இந்த விஷயத்தை பண்ணி கொடுங்க, இந்த விஷயம் நடக்கணும், பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்குது, ஃபாரினுக்கு போகணும், என்ன உங்களோட கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை வச்சுட்டு 30 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த 30 நிமிஷம் டைமர் வச்சுருங்க. கரெக்டாக பண்ணணும். ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணணும், நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஆஃப் அன் முடியும் போது இதே பிரபஞ்சத்துக்கு திருப்பி நன்றி சொல்லிவிட்டு கண்ணை மெதுவாக திறக்கணும். இது என்னென்னா தியானத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம ஐயை பார்த்திங்கன்னா மேலே நோக்கின மாதிரி வைக்கணும், மேலே பார்த்த மாதிரி வைக்கணும், மாதிரி கீழே பார்த்த மாதிரி கண்ணை 3 தடவை வைக்கக்கூடாது. ஸோ வச்சுட்டு அந்த 30 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிட்டு எந்திரிச்சிருங்க. என்ன வேணாலும் வேண்டிக்குங்க.
இது தான் வேண்டணும் இது தான் வேணும் கிடையாது. நல்ல விஷயத்துக்கு. ஏன்னா நல்லா கேட்டுக்குங்க, நீங்கள் சிலைக்கிட்டேயோ இறைவன்கிட்டயோ சமாதிக்கிட்டேயோ ஜீவ சமாதிக்கிட்டயோ பேச போகிறதில்ல. டைரெக்டாக பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க, அந்தக்கிட்ட கனெக்ட் பண்ண போகிறீங்க. அப்போது நீங்கள் அதை கரெக்டான ஒரு விஷயத்த வைக்கணும். உங்களுக்கு பாசிட்டிவாக எது வேணுமோ அந்த விஷயத்த கோரிக்கை வச்சு, நான் சொன்னது இந்த கிரகநிலை டைமை வந்து கரெக்டான விஷயத்தை பயன்படுத்துங்க. 100% உங்களுக்கு ஜாக்பாட் தான். இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு தகவலாக இந்த கிரகணத்தில் தியானம் செய்வது எப்படி, எந்த டைமை யூஸ் பண்ணணும், பண்ணுறதால என்ன பலன்னு ரொம்ப ஒரு தெளிவான பதிவாக கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.